இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவி கேல இருக்கிறவங்க தொண்டர்களுக்கு தான். ஏன்னா இவங்கள தான் வந்து எதிர்க்கட்சி இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, ஏன் அரசியல் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் தற்குறின்னு சொல்றாங்க. எதனால தற்குறி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி. இருந்தாலும் நான் விஜய்க்கு அகேன்ஸ்டாவோ இல்ல விஜய்க்கு சப்போர்ட்டாவோ அப்படிலாம் எதுவுமே பேசவே இல்லை. விஜய் அண்ணன் என்ன பண்றாரு அதை பத்தி மட்டும் தான் நான் பேசினேன். நேத்து நானு விஜய் அண்ணன் வந்து மொத்தம் 50 பேர் உயிரை வந்து எடுத்திருக்காரு, மாநாடு போட்டு பிரச்சாரம் போட்டு அப்படின்னு போட்டேன். அதுக்கு வந்து டிவி கேல நீங்க இருக்காதீங்க, விஜய் அண்ணன் பிரச்சாரத்துக்கு போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடல்நிலை குறைவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் இருந்துச்சுன்னா, அங்க போயிட்டு தாக்கு பிடிக்க முடியுமா முடியாதான்னு உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் நல்லாவே தெரியும். அதெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு இந்த பிரச்சாரத்துக்கு போலாமா வேணாம்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க உயிரோடு இருந்தா எப்ப வேணா போயிட்டு யார வேணா தளபதி எங்க வேணா பார்க்கலாம். முதல்ல நமக்கு உயிர் தான் முக்கியம். இல்ல பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க போயிட்டு உங்க உயிரை பலி கொடுக்க வேணாம்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு புரிஞ்சுக்காத சில பேரு என்ன அசிங்க அசிங்கமா திட்டானுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஐயா உங்களை தற்குறி சொல்றாங்களா, அது ஏன் சொல்றான்னு எனக்கு இது வரையுமே எனக்கு தெரியல. நேத்து ஒரு பக்கம் எனக்கு தோணுச்சு, நம்ம என்னடா சொன்னோம், டிவிக்கை பத்தி தப்பா சொல்ல, விஜயனை பத்தி தப்பா சொல்ல, மாநாட்டுக்கு போவானான்னு சொல்ல, உடம்பு நல்லா இல்லைன்னா போகாதீங்கன்னு மட்டும் தானே சொன்னோம். அதுக்கான இவ்வளவு திட்டானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்க வச்சு ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப கூட உங்களை பத்தி நான் தப்பாவே சொல்லல. நான் போட்ட பதிவு அகேன்ஸ்டாவே போடல. நம்ம நல்லது தான் போட்டேன். நம்ம நல்லதுக்கு இல்ல, உங்க நல்லதுக்கு போட்டேன். உடம்பு சரியில்லைன்னா போகாதீங்க, போயிட்டு உயிரை கொடுக்காதீங்கன்னு. இது பண்ணது தப்பா, இது சொன்ன தப்பா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.